இதே அக்கிரமா இருக்கு. அக்கம் பக்கத்துல பொம்பளோட எப்படியா குடும்பம் நடத்துறது? ஒரு ஆம்பளை பொண்டாட்டியோட சீல ரவிக்க பாவடையெல்லாம் இப்படி துவைக்கிறானே. இலை ஆனது துவைச்சா என்ன தப்பு? ஆம்பளை கலப்பிய புடிச்சு விழுதா பொம்பளை விதை விதைக்கிறா. ஆம்பளை தண்ணி பாய்ச்சினா பொம்பளை களை எடுக்கிறா. ஆம்பளை காவ காத்தா பொம்பளை கருத இருக்கிறா. ஆம்பளை செய்யற அம்புட்டு வேலையில சரிபாதி பொம்பளை செய்யறப்போ பொம்பளை செய்யற வேலையில பாதி ஆம்பளை செய்யணும் இல்ல? அதான நாயா? ஆமா. என்னடி நோமா? இனிமே இந்த தெருப்பக்கம் வந்த சில்வாயை பேத்து விடும். பேத்து பொடி வீட்டுக்கு பிள்ளைகளா, எவனாவது வீட்டுல சட்டி பொட்டிய கழுவுல ராத்திரி படுக்கிறப்ப தள்ளி படுத்துக்குங்க. என்னங்க 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 நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? இது என்ன பிரமாதம்? இருவாயே, உனக்காக என் உயிரை கூட தருவேன். என்னங்க உங்களுக்காக கம்மங்குள்ள மோரை விட்டு கரைச்சு கொண்டு வந்திருக்கேன். கம கம்மன்னு வாசமா இருக்கும். குடிங்க குடிங்க. ஐயோ மூஞ்சி எல்லாம் வேர்த்திருக்கே. குடிங்க. பாரு, இவனுக்கு பேரு மைனரா. ஏண்டா கும்பிட்டு கோழி மீது ஒரு கோழி கூட சரியில்லையே. எல்லாம் முட்டை வச்சு கோழிங்க. ஏன் சம்பா மைனர் இங்க என்ன பண்றாங்க? பொம்பளை பிள்ளைங்க குளிக்கிற இடத்துல மைனரியா வலை வீசிட்டு இருக்காங்க. மீன் மாட்டுச்சு அங்கேயே அலை. இது வரைக்கும் ஒரு குஞ்சு கூட மாட்டுச்சு. மீன் குஞ்சு சொல்லுங்க. ஏன் மைனர் மச்சான், காலத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம இப்படியே குளிக்கிற பொண்ணுகளை பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்காங்க? என் அழகு தகுந்த பொண்ணு கிடைக்கலையே. உன் அழகுக்கு அதை ஏன் கேக்குறீங்க? ஆண்டிப்பட்டியில ஒரு பொண்ணை பார்த்தாங்க. அதுக்கு மூக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டேன். நீ தேனியிலே ஒரு பொண்ணு பார்த்தாங்க. அதுக்கு உயரம் பத்தலன்னு சொல்லிட்டேன். நீ உசிலம்பட்டியில ஒரு பொண்ணை பார்த்தாங்களே, அது கருப்பா இருக்குன்னு சொல்லிட்டேன். டேய், நிறுத்து. இவ்வளவு நேரம் நீ சொன்னதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன். இதே என்னால பொறுத்துக்க முடியாது. ஏண்டா, உன்னை விட கருப்பாங்க ஒரு எரும கண்ணுட்டியா இருந்துச்சு. அது சரி, உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தா நீ கல்யாணம் பண்ணிக்குவ? இந்த ஊர்லயே அப்படியாப்பட்ட பொண்ணு இருக்கக்கூடாது. இந்த ஊர்லயே அவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கக்கூடாது. இவனை எப்படி மாற்றுறது? இருக்கு, நீ சொல்ற மாதிரி பொண்ணு இருக்கு. ஆனா ஒண்ணு, பொண்ணை பார்த்தா தாலி கட்டாம விட மாட்டாங்க. சம்மதம் தான். சம்மதம் தானே? தேங்காய் வாங்கிக்கலாமா? 5 தாறு வாழைப்பழம், 50 தேங்காய், 100 லட்டு, 100 ஜிலேபி, 100 முறுக்கு. நீ சொல்றத பார்த்தா பொண்ணு பார்க்க போறவன் தெரியலையே. செத்த வீட்டுல படையல் போடுற மாதிரி இருக்கு. ஏமாமா பெரிய குடும்பம்னு சொன்ன, வீட்டை பார்த்தா அப்படி தெரியலையே. வீட்டை பார்த்து ஆளை எடை போடாத, நேர்ல பார். பொண்ண பெத்த பெரிய மனுஷா, நீங்க வந்து என்ன பண்ண? பொண்ணை கூப்பிடுங்க. மண்டோதரி, இதுவா பொண்ணு? என் பொஞ்சாதிங்க அவ்வளவு இளமையா இருக்கிறான். ஐயோ ஐயோ, பயப்படாத. என்ன மாமா பண்றாங்க? மாப்பிள்ளைக்கு மரியாதை பண்றாங்க. மாமா அவசரப்படுறான்ல, பொண்ணை கூப்பிடுங்க. டீமா கடோத்கஜா. மாமா இன்னும் நிறைய இருக்கு. யார் மாமா அந்த யானை குட்டிங்க? அப்படியெல்லாம் வித்தியாசமா சொல்லாதீங்க மாப்பிள்ள. இது என்னோட செல்ல பிள்ளைங்க. மாமா பொண்ணை கூப்பிடுப்பா. அம்மா சாவித்ரி. யார் மாமா அந்த குட்டியான? எனக்கு பொண்ணு வேணாம், அந்த குடும்பம் வேணாம். இதை கேட்டு யார் சீனு போடுறது? டேய், கொண்டு வந்த ஜாமான் வண்டியில ஏத்துக்கடா. வண்டியில ஏத்துறதா? அங்க பார். ஐயோ, குடும்பமா யாது? காட்டியான குடுக்கல மாட்டி விட்ட. நீ என்ன ஏமாத்திட்ட. நான் போறேன். போவாதீங்க மாப்பிள்ள. விடியா சொன்னா கேளுங்க மாப்பிள்ள. போறேன். என்ன என்ன கேன பெண் நினைச்சியா? தாலி இல்லாம எப்படி கல்யாணம் நடக்கும்? ஐயோ, தாலி. டேய், இது ஏன் கேக்குறா? மாப்பிள்ள, இதான் எங்க குடும்பத்துக்கு பரம்பரை தாலி. கட்டுங்க மாப்பிள்ள.
கட்டுறா. இங்க இருக்கு. கவலைப்படாத தாலிய கட்டுறா. என்ன குழப்பம் தூக்கிட்டு வந்திருக்க? தண்ணி புரியா? இல்ல பாலு. இன்னைக்கு முத ராத்திரி இல்ல, இது உங்களுக்கு, இது எனக்கு. இறக்கி வைங்க. இரு வரேன். ஓ, யானைப்பாலும் இருக்கு. ஓஹோ, சாவித்திரி உட்கார். சாவித்திரி, நீ கொஞ்சம் இழைச்சிருந்தீன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆசையா கட்டி பிடிக்கலாம்னா கைக்கு அடங்க மாட்டேங்குது. சரி, அதை விடு. விளக்கணைக்கலாமா? ஐயோ வாழாங்க, எனக்கு பயமா இருக்கு. விளக்கணை கேட்டா எனக்கு பயமா இருக்குமே. சாவித்திரி, எப்படியாவது கஷ்டப்பட்டு முதல் ராத்திரி முடிச்சு. டேய், கும்பல என்னைக்கலாம் என்ன கடா? எங்க வீட்டுல நாங்க 3 பேரும் ஒன்னாதான் படுப்போம். தங்கச்சி பக்கத்துல படுத்தா தான் எங்களுக்கு உறக்கம் வரும். எனக்கு முதல் ராத்திரா எந்திரிக்கடா. ஐயோ 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 ஐயோ, காட்டி என்ன மாட்டிக்கிட்டேனே, காப்பாத்துங்க. ஏப்புல வெள்ளையம்மா, மாசமா இருக்கியா? ஆமா மாமா. எத்தனை மாசம்? 6 மாசம். அப்போ கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆயிடுச்சா? இல்ல மாமா, அடுத்த மாசமே கல்யாணம். ஏண்டி அம்மா சாவித்திரி, உன்னை ஒழுங்கா பாத்துக்கிறானா மச்சான்? நல்லாவே வச்சிருக்காரு. என்னங்க? இல்லை. அப்பா பாபா பாபா, என்ன வெயிலு, என்ன ஏம்மா வெயில்னு தெரிஞ்சோம் நீ எதுக்குமா சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்த? பயலு கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்க மாட்டேன். ஐயோ, வெயில்ல என்னமா கருத்து போயிட்ட நீ. ஏமா நீ செய்யறத பார்த்தா பொண்டாடி காலமுக்காவு இருக்கு. ஏன் காலமுக்குனா என்ன தப்பு? இருளாயி நீ உட்காரு. தாயே, கால் நீட்டு தாயி. வேண்டாம். நீ சும்மா நீட்டு தாயி. புருஷனுக்கு கால் வலிக்கிறப்பா பொஞ்சாதி புடிச்சு விடுறான்ல, அதே மாதிரி பொஞ்சாதிக்கு கால் வலிக்கிறப்ப ஆம்பளை புடிச்சு விட்டா என்ன தப்பு? ஆம்பளை கலப்பைய புடிச்சு விடுதா, பொம்பளை விதை விதைக்கிறா. ஆம்பளை தண்ணி பாய்ச்சினா பொம்பளை களை எடுக்கிறா. ஆம்பளை காவ காத்தா பொம்பளை கருத இருக்கிறா. ஆம்பளை செய்யற அம்புட்டு வேலையில பாதி வேலை பொம்பளை செய்யறப்ப, பொம்பளை செய்யற வேலையில பாதி வேலை ஆம்பளை செய்யணும்ல, அதானே நியாயம். ஏய், அந்த ஆல்பத்தை கேட்காத, கெட்டு போயிருவேன். போடி வீட்டுக்கு. ராத்திரிக்கு வாங்க வச்சுக்கிறேன். இந்த யானை கூட்டம் வரதுக்குள்ள எப்படி முதல் ராத்திரி முடிச்சே ஆகணும். யானை குட்டி, சாவித்திரி சாவித்திரி, மெல்ல உட்காரு. உடஞ்சிட போற. என்னங்க உடம்பெல்லாம் வலிக்குது, காலை கொஞ்சம் புடிச்சு விடுங்களேன். இது காலை புடிச்சு விடுறதா? போடி அங்கிட்டு. கீழே புருஷன் மட்டும் பொஞ்சாதி காலை புடிச்சு விடுறாருல. அவன் பொண்டாடி தாசன், காலை புடிச்சு விடுவான். நான் மைனரு. இப்ப காலை புடிச்சு விட முடியுமா? முடியாதா? முடியாது முடியாது. அப்ப வெளியே போய் படுங்க. என்னைக்கு என் காலை புடிச்சு விடுறீங்களா அன்னைக்குதான் முத ராத்திரி. வெளியா? டேய் இருளாய் புருஷா, உன் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கி உன்னையும் உன் பொண்டாட்டியும் பிரிக்கல, என் பேரு மைனர்லடா. பச்சரிசி பொங்கலுக்கு பால கறந்து வச்சு ராசா பறந்த கவுந்துருச்சு, பாலவனம் ஆயிருச்சு. இல்லாயி எதுக்கு அழறேன்னு சொல்லி தொலை. என்னத்த சொல்றது? எவ்வளவு சக்கரத்தையும் மப்பட்டையும் வச்சிருக்கீங்களாமே. ஆறு சொன்னது. யாரு சொன்னது? அவளே வந்திருக்கா. அடியே, என் புருஷனை பங்கு போட வந்து சிரிக்கி பாடுங்க. இருளையாக்கா, இருளையாக்கா, மச்சான் என்ன சொல்றாங்க? என் பொண்டாட்டிக்கு வயசாகி போச்சு, அவளால எந்த சோகமும் கொடுக்க முடியலன்னு சின்ன 3 சந்தைகளை தேங்காய் விற்க வரும்போது என் வீட்டுலதான் வந்து ஒதுங்குவாங்க. அது இல்லைங்கிறாங்களா? ஐயோ, போன தீபாவளிக்கு உனக்கு 500 ரூபாய்க்கு எனக்கு 1000 ரூபாய்க்கு சீலை எடுத்து கொடுத்தாங்களே, அத கூட இல்லங்கிறாங்களாக்கும். நான் இல்லப்பா. ஆனா அதை விடுக்கா, இருக்கிற சொத்துல பாதி சொத்து என் பேருக்கு எழுதி வைக்கிறோம்னாங்க, அத கூடவா இல்லங்கிறாங்க. என்ன மானமுள்ள பொண்ணு என்ன மதுரையில கேட்டாக, மன்னார்குடியில் கேட்டாக, அந்த மாய வரத்தில கேட்டாக, அங்கெல்லாம் மாட்டேன்னு சொல்லித்தா இவரு 2ஆம் தடவை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு இவருக்கு நான் முந்தாணி வச்சேன். இவங்க என்னை இப்படி தவிக்க விடலாமா? ஏக்கா, மச்சான் கோவமா இருக்காங்க, நீ இவரை சமாதானப்படுத்து, நான் உள்ள போய் பாய் விரிக்கிறேன். அடியே நில்றே. உன் பேர் என்ன?
அடி ரக்கம்மா கைய தட்டு சாங் சாங் சக 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 சா. டேய் இல்லை புருஷா, என்னையும் என் பொண்டாட்டியும் சேர விடாம பண்ணிட்டே, உன்னையும் உன் பொண்டாட்டியும் ஜென்மத்துக்கு சேர விடாம பண்ணிட்டேன்டா. ஒரு சீரட் அடிப்போம். சூ. ஏண்டி நீதானாடி? உன்னைய இன்னைக்கு என்ன பண்றோம் பாருடி. ஏண்டி என்ன மச்சான்? மனமுள்ள பொண்ணே உன்னை எங்கே எங்கே கேட்டாக, மதுரையில கேட்டாக, மன்னார்குடியில கேட்டாக, மலையோரத்துல கேட்டாங்களா? இல்லையே, மைனரை வந்து பாரு. பாவி ரக்கம்மா கைய தட்டு டங் 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 டங். ஏண்டா ஏ ராம மேல குத்தம் சொன்னே சண்டால பயல உன்னை என்ன பண்ற பாரு. நீ கெட்ட கெட்ட இப்படித்தான் இருக்கணுமே பொம்பளை. இங்க வா, மூட்டையை நீ தூக்கு, கூடைய குடுமா புடி. ஆம்பளை கலப்பைய புடிச்சு உழுதா பொம்பளை வித விதைக்கிறான். வெளியே வந்த வெட்டி போடுவேன். ஏன் மாறி முத்து, உன் பொஞ்சாதி ரொம்ப நாளா ஆளை காணல? அவ ஊருக்கு போய் 6 மாசம் ஆச்சு, இனிமே வரவே மாட்டான். வரமாட்டாளா? ஐயோ, இந்த தாரக மந்திரத்தை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? ஆம்பளை செய்யற அம்புட்டு வேலையில பாதி வேலை பொம்பளை செய்யறப்போ, பொம்பளை செய்யற வேலையில பாதி வேலை ஆம்பளை செய்யணும் இல்ல? அதானே நியாயம். வீட்டு வேலை செஞ்சாதான் உனக்கு சோறு, எனக்கு கையக்கார புடிச்சு விட்டாதான் உனக்கு படுக்க. உன் பேச்ச கேட்டுட்டு எங்க புருஷமாரெல்லாம் வீட்டு வேலை செய்ய சொன்னோம்ல, அவங்க கோச்சுக்கிட்டு அப்பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. வப்பாட்டி வீட்டுக்கு போயிட்டானுங்களா? அவனுங்களுக்கு இதாலேயே புத்தி கொடுக்கணும். அப்பா என்னையே அடிச்சிட்டல, இரு இரு, இப்ப கார் பிரேக்க கழட்டிட்டேன், உன் கதையே மாறப்போகுது. ஓ வாட் பியூட்டி. நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால உன் அழகு தெரியல, நீ நல்லா தாண்டி இருக்க. சும்மா இருங்க, நேத்தே நம்ம பையன் பார்த்து நம்ம மானத்தை வாங்கிட்டான். அந்த பனாதி பயலுக்கு ஒரு முடிவு கட்ட முடியலையே என்னால. உங்க கூட பேச மாட்டேன், என்ன தொடாதீங்க. ஏன்? எழுத்து விட்டு அம்பிச்சத்தை பாத்தீங்களா? அவங்க புருஷன் எங்கெங்கயோ கூட்டு போறாங்களா, நீங்க ஒரு நாளாவது கூட்டு போறீங்களா? நான் ட்ரை பண்றேன், அவ வரமாட்டேங்கிறாடி. நான் அம்புஜத்தை சொல்லிங்க, என்ன சொல்றேன்? ஓ, நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஆல்ரைட், இன்னைக்கு நீ நான் நம்ம பையன் 3 பேர் சர்க்கஸ் போறோம். நிஜமாவா? இன்னைக்கு கிளைமேக்ஸ் அவனுக்கு அங்கதாண்டி ஆரம்பம். வா வா. டேய், என்னப்பா? நீ நானும் உங்க அம்மா 3 பேர் சர்க்கஸ் போறோம். போய் வண்டியில ஏறு. ஐயோ, டாக்ஸியா? டாக்ஸில நீங்க போங்க, நான் ஆட்டோல வரேன். பொறுக்கி 2 லட்சம் ரூபாய் கொடுத்து டாக்ஸி வாங்கி வச்சிருக்கேன், நீ ஆட்டோல வரியா? போய் ஏறு. வரையா வாடா. விதிச்சுன சாணிகணியில வந்துரு. எனக்கு வண்டியை கொஞ்சம் இந்த பக்கமா நிறுத்துங்களே. எதுக்கு? எனக்கு மிச்சர் வாங்கிட்டு போலாம். என்னது மிச்சர் வாங்குறியா? ஆமாங்க. ஏய், பிரேக் காணண்டி. என்னது? பிரேக் காணுமா? ஐயோ, பாத்துங்க. ஐயோ, வண்டி வந்துட்டு இருக்குங்க. இப்ப என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையா? இந்த மாதிரி வண்டி வந்துட்டு இருக்குங்க, பயமா இருக்கு. ஓ, லாரி வருது. அது போங்க. பாவீங்களா, அநியாயமா என் புருஷனை கொண்டுட்டீங்களே. உங்களுக்கு கண்ணு தெரியல, இப்படி என் வாழ்க்கையே கவுத்துட்டீங்களே. பாத்து பேசுமா. யார் தெரியுமா? மினிஸ்டர் மாடசாமி. உணர்ச்சி வச்சப்படாத, அவர் இன்னும் மினிஸ்டர் ஆகல. அந்த அம்மா புருஷன் செத்து போலீஸ் கேஸ் ஆச்சு, ப்ரோக்ராமே கேன்சல். பார்த்து பேசியா. என்னையா குழப்பறீங்க? வேண்டாம், பார்த்து ஓட்ட கூடாதா?
அவர் தாங்க பிரேக் இல்லாம நம்ம வீட்டுல விழுந்துட்டாருங்க. இப்போ ஒண்ணு கெட்டு போல. பணத்தை பாத்தீங்களா? நீங்க மந்திரி ஆயிடுவீங்க. ஓஹோ, அப்படி ஒரு விஷயம் இருக்கா? இத பாருமா, நடந்து போச்சு. 25,000 ரூபாய் பணம் கொடுக்கறோம். அர்ஜென்ட்டா பிளைட்டுக்கு போகணும், ஆள விடு. என் புருஷ உயிருக்கு வெறும் 25,000மா? 50,000 ரூபாய் கொடுங்க, இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன். பரவாயில்லையே, நம்ம பொண்டாட்டி நல்லா தான் வசூல் பண்றான். மை டியர் சன், பொம்மை எவ்வளோட வாங்குறா? அண்ணே, நெட்டையோ குட்டையோ 50,000 ரூபாய் கொடுத்துருங்க. நம்ம டெல்லிக்கு போடும்ல. யோ, 50,000 ரூபாய்க்கு செக் போடுறியா? என்னம்மா ஆக்சிடென்ட் கேஸா? ஆமா சார். 301 ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. சார், பாடி நான் எடுத்துட்டு போயிடுறோம். பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம கொடுக்க மாட்டோமா? நாளைக்கு ஜிஹெச்ல இருந்து வாங்கிக்க. இன்னும் இந்த கைலாசத்தை இன்னும் காணா. நான் ஊருக்கு வேற போகணும். இப்படி பண்றானே. வாப்பா கைலாசா, ஏன் இவ்வளவு லேட்டு? பாக்குறது நைட் வாட்ச்மேன் வேலை, இன்னுமா மிட் நைட் வாட்ச்மேன் வேலை பாக்குற மாதிரி இவ்வளவு லேட்டா வரைய? வேலையில ஒரு சின்சியாரிட்டி வேண்டாமா? பொல்லாத வேலை. பாக்குறது பணம் காக்குற வேலை. இல்லன்னா சின்சாரிட்டி. ஏன் லேட்னு போனா கேட்க போதா? அது இல்லப்பா, 3 நாள் லீவ் போட்டிருக்கேன். நான் ஊருக்கு போகணும்பா. ஊருக்கு எதுக்கு? என் மாமனார் செத்து போயிட்டாருப்பா. பணத்தை தூக்குறதுக்குள்ள நான் ஆட்டியாம்பட்டி போய் ஆகணும். அங்கேயும் பணத்தை பார்க்கத்தான் போறியா? உன் நிலைமைய பத்தியா? ஆமா, இன்னைக்கு ஏதாவது புது பணம் வந்திருக்கா? நேத்து ரயில் ஆக்சிடென்ட்ல 30 பணம் வந்திருக்கு. பிரைவேட் ஆக்சிடென்ட்ல 1 பணம் வந்திருக்கு. இது ஆம்பளை பொம்பளை தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. பாதிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சாச்சு. மீதி பணத்தை துணியோட உள்ள போட்டிருக்காங்க. துணியோட இருக்கா? சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா. இத எப்படி? இத சாவி வச்சுக்கோ. பத்திரம். ஆமா, இது ரிசர்வ் பேங்க் கஜானா. இத திருடிட்டு போயிடுறாங்க. போடா. அப்ப நான் போயிட்டு வரேன். என்னது சிரிக்கா? சிரிச்சுக்கிட்டே செத்து போயிட்டானா? அட அனாத நாயே, அருணாக்குடி கூட போடல. இதுக்கெல்லாம் இருப்ப வேண்டியதா இருக்கா? சட்டை போட்டிருக்கான். மகராசன் 2 பேரும் வச்சிருக்கானே, டீ குடிக்காச்சு. பிரைவேட் ஆக்சிடென்ட். இது எப்படி இங்க வந்துச்சு? அங்க கொசுக்கடி தாங்க முடியல சார், அதான் நான் இங்க வந்து படுத்துட்டேன். யார் பேசுறது? யார் பேசுறது? யார் பேசுறது? நான் தான். ஐயோ பேயி! ஐயோ பொண்ணு பேசுது. டேய், நான் போன இல்ல மனுஷன். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அது ஒரு சோக கதை. பிளாஷ்பேக்கா? பிளாஸ் கட். நான் என் பொண்டாட்டி புள்ள 3 பேரும் டாக்ஸில போயிட்டு இருந்தோம். என் டாக்ஸி இன்னொரு கார்ல மோதி நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். அந்த சமயம் பார்த்து அந்த காருக்காரங்கிட்ட என் பொண்டாட்டி பேரம் பேசி 50,000 ரூபாய் வாங்கிட்டான். மயக்கம் தெளியறதுக்குள்ள போலீஸ் என்ன இங்க கொண்டு வந்து போட்டுருச்சு. அப்ப குடும்பத்தோட சேர்ந்து 50,000 சீட்டி பண்ணிருக்கீங்க. அது நான் இல்ல சார், என் ஒய்ஃப். தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்து போச்சு. என்ன வெளியே விட்டீங்கன்னா உங்களுக்கு 5,000 ரூபாய் பணம் வாங்கி தர்றேன். லஞ்சமா? என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆளு தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலீங்க சார், பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியலீங்க சார். ஆமாங்க சார், நீங்க அந்த பணத்துக்கிட்ட 2 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல விட்டீங்களே, அப்பவே உங்க ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சு போச்சுங்க சார். அது டிப்ஸ். நான் கொடுக்கறதே டிப்ஸா வச்சுக்கங்க, டொனேஷனா வச்சுக்கங்க, அன்பளிப்பா வச்சுங்க. எப்படியாவது ஒரு பேர்ல வச்சுக்கிட்டு என்ன வெளியே விடுங்க சார். நாத்தம் தாங்க முடியல சார். நோ நோ, இப்ப என் கஸ்டடியில இருக்கீங்க. இன்னும் 3 டேஸ் கழிச்சு தான் வெளியே போக முடியும். அது என்ன 3 டேஸ்? டெல்லியில இருந்து மினிஸ்டர் இந்த பணங்கள்லாம் சுத்தி பார்க்க வராரு. ஏண்டா இது என்ன பொருட்காட்சியா சுத்தி பாக்குறதுக்கு? அது இல்ல, ரயில் ஆக்சிடென்ட் ஆச்சுல, எத்தனை போனது, எத்தனை கைகால் போனது, இதுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும்ல, அதுக்கு வராரு. அதுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? இங்க ஒண்ணு உறைஞ்சாலும் ஏன் வேலை போயிருப்பேன்? ஆமா, பெரிய கலெக்டர் வேலை, 4 புறங்களுக்கு நடுவு நிக்கிற வேலை. நீ இங்க நின்னா என்ன, சுடுகாட்டுல நின்னா 2 ஒண்ணுதான். அதுக்காக இல்லங்க, இந்த ரயில்வே லிஸ்ட்ல உங்களை சேர்த்துட்டேன்னா 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஆளு பாதி எடுத்துருவோம். ஓ, நீ டபுள் கேம் யூஸ் பண்றியா? ஆமா. அதெல்லாம் ஓகே, நடிக்கிறது ஈஸிடா. ஆனா பொண மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சரி, யார் வேணாங்க, படுங்க படுங்க. இங்க இங்க படுங்க. சரி சரி சரி. டேய், யாரா நீ? போனோம். எங்கடா போயிட்டு வர்ற? போர் அடிச்சது, அப்படியே வெளில போயிட்டு வரேன். போர் அடிச்சது, வெளிய போயிட்டு வர்றியா? ஏண்டா இங்க என்னடா நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. நினைச்சா எந்திரிச்சு போறீங்க, நினைச்சா எந்திரிச்சு வர்றீங்க. டேய் ஏய் ஏய் ஒட்டப்பஞ்சி, ஏய் ஏய் இங்க, ஏய் எங்க என்ன என்னடா என்ன? இங்க ஒருத்தன் வந்தானா? ஆமாண்டா, இந்த படுத்துருக்காண்டா. கேட்டா போனங்கறான். எங்கடா போயிட்டு வந்தானா வாக்கிங் போயிட்டு வர்றாங்கறான்.
டேய் எனக்கு இங்க இருக்கிறதுக்கே வயித்த கலக்குதுடா. ஒண்ணும் இல்லங்க, இவன் பக்கத்து வார்டுல இருக்கான். இவனுக்கு கேன்சர். டாக்டர் 1 மாசத்துல செத்து போயிடும்னு சொல்லிட்டாரு. குணமானதுக்கு அப்புறம் எப்படி பண்ணணும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். ஏன்டா ட்ரைனிங் எடுக்கிறது மிலிட்டரியா ஸ்கூலாடா? முதல்ல அவனை எழுப்பி கூட்டிட்டு போடா. யாராவது போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறாங்க. டேய் பேச்சுமுத்து, நீ சாகல. இந்திரி இந்திரி போ. அசல் புணமே தான்டா. பாய் சார், இவனை கயிறு எடுத்து பெட்ல கட்டி போடு. போ. சரிங்க. வணக்கம் டாக்டர். கைலாசம், தாண்டவராயன் சம்சாரம் பாடியை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சா? அப்படியா? கொஞ்சம் நீங்க எல்லாம் இருங்க, கொஞ்சம் வாங்க. சார், இந்த ரயில் போனவங்க வந்துச்சுல, அதுல கலந்து மிஸ் ஆகி போச்சு சார். என்னய்யா இப்ப அந்த அம்மா போலீஸ் போனா நம்ம மாட்டிக்கலாமா? என்ன பண்றது? அறுக்கிற ஆயத்தோட வந்திருக்கேன். பாடி அறுத்தலாமா? அட பாவிங்களா, ஏமாந்தா அறுத்துருவானுக்கு போட்டிருக்கேன். யோ நீ போயா, நான் சொல்றேன். மினிஸ்டர் வர நேரமாச்சு, இப்ப என்னையா பண்றது? ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணது 4 பணம் இருக்கு சார். அதுல ஒன்று தூக்கி கொடுத்து விட்டுருங்க. எதையாவது ஒண்ணு பண்ணி தொலை, இல்லைன்னா நான் மாட்டிக்குவேன். ஏயா, எங்க அக்கா பொண்ணு புருஷன் போன துக்கத்துல இருக்கு. நீங்க 2 பேரும் சீக்கிரட்டா பேசுறீங்க. எதா இருந்தாலும் ஓபனா பேசுங்கயா. எங்க சவுதி அரேபியாவுல எல்லாமே ஓபன் தான். சார், உங்களுக்கு தாண்டவராயன் பாடி தானே வேணும்? ஆமா, உங்களுக்கு கிடைக்கும். வாட் பாய். எஸ் சார். சார், எத்தனை நம்பர் பணம்? 4. அதை தூக்கி கொடுத்து விடு. ஆஸ்பத்திரியில மிரட்டினா தான் வேலை நடக்கும். ஆமா. வாங்க, நல்ல வேளை என்ன காப்பாத்திட்டேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ் இருக்கட்டும். ஒரு 100 ரூபா விடுங்க. எதுக்கு? விடுங்க, இல்லைன்னு சொல்லிவிடுவேன். கலெக்ஷனே 100 ரூபா தான். உன்னோட தொல்லையா போச்சு. ச்சே. அப்பா, ஒரு ஆப்பு காச்சு. டேய், இது உனக்கே நல்லா இருக்காடா? எவனோ ஒரு அனாதை பைய பணத்தை எடுத்து கொடுக்க போறேன். அதை என் பொண்டாட்டி நான் நினைச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழ போறான். இதெல்லாம் எனக்கு தேவையாடா? நடிச்சு சீட்டிங் பண்ணல, அப்ப நினைச்சிருக்கணும். டேய், நேரம் பார்த்து பழி வாங்குறியா? நான் இப்பவே இங்கிருந்து எஸ்கேப் ஆகி போய் நடந்த உண்மையெல்லாம் என் பொண்டாட்டி கிட்ட சொல்ல போறேன்டா. இங்க பாருங்க, என்ன மாரி நீங்க போனீங்க, குடும்பத்தோட கூண்டுல ஏத்துருவேன். பி கேர்ஃபுல். பி கேர்ஃபுல்லா? கண்ட நாய் எல்லாம் என்ன பிளாக் மெயில் பண்ணுது. நான் பெத்த புள்ளையே என்ன மண்டையில் அடிக்கலன்னா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? ஹலோ, டைம் என்ன சார்? கடிகாரம் இல்ல சார், நீங்க படுங்க சார். சும்மா என்னென்னமோ பேசிட்டு. ஐயோ, இப்ப பேசுறது போன